ரொம்ப நல்லா ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மாங்காய் சட்னி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவாவில் ஒரு குழிக்காண்டி எண்ணெய் விட்டு 4 தக்காளி 2 மாங்காவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளிங்கிறதுனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதும். கூட 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் மாங்காவும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ரோஸ்ட் பண்ண மாங்காவும் ரொம்ப சாஃப்டாகிருச்சு. இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உப்பு புளிப்பு காரத்துக்கு கூட ஒரு ஸ்வீட்னஸும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கிற வெங்காயத்தையும் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.